ஏன் இன்னைக்கு இவ்வளவு வழிப்பறி நடக்குதுங்க ஐயா? ஏன் எங்கே பார்த்தாலும் கொலைகள்? ஏன் எங்கே பார்த்தாலும் செயின் பறிப்பு? ஏன் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றம் ஏன் நடக்குதுங்க? காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட் இல்ல. காவல்துறை 100 இடத்துல இருக்கிற வேண்டிய இடத்துல 60 பேர் இருக்கிறான். காவல்துறைக்கு 31 மாதத்துல ஒரு டிஎஸ்பி நம்ம ரெக்ரூட் பண்ணலீங்க. ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் காவல்துறைக்கு தமிழக அரசு 31 மாதத்துல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு டிஎஸ்பி கிடைக்கல. வருவது ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மத்திய அரசு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு 6 பேரோ 8 பேரோ அனுப்புறாங்க. எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை செய்யும்? ரிட்டையர் ஆனா அதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் உள்ள வரணும், ப்ரமோட் ஆகணும். இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆயிட்டா சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆகணும். சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாரு. சப் இன்ஸ்பெக்டர் புதுசா ஒருத்தர் வரணும், புது டிஎஸ்பி வரணும். அப்பதான் நம்முடைய சரகத்துக்கெல்லாம் ஆள் இருப்பான். இன்னைக்கு தமிழகத்தினுடைய காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்யணும். எப்படிங்க வேலை செய்வான்? சென்னைக்கு வாங்க, ஒரு பக்கம் போட்டி தேர்விலே பாஸ் ஆன ஆசிரியர் பெருமக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. செவிலியர்கள் இன்னொரு பக்கம் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு ரிசல்ட் வரலின் உண்ணாவிரத போராட்டம். காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட் இல்லைன்னு ஒரு பக்கம் போராட்டம். எப்படி இந்த மாநிலம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும்? அதனால் என்னுடைய அன்பான வேண்டுதல் சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதன்மை மாநிலம் என்கின்ற அந்தஸ்தை ஊழல் கட்சிகளால் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் 2 கட்சிகளும் பாத்தீங்கன்னா பங்காளிகள்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எங்க பங்காளிங்க அவங்க பங்காளி நாங்க, எங்களை எங்க நீங்க திட்டுறீங்க? அதனாலதான் நான் சமீபத்தில் சொன்னேன், இப்ப ஒரு கட்சி சொல்லுது, ஆண்டு கட்சி சொல்லுது அவங்கள விட நாங்க சூப்பர். ஆளுகின்ற கட்சி சொல்லுது இல்ல அவங்கள விட நாங்க தான் சூப்பர். நான் என்ன சொன்னா, இது எப்படி இருக்குன்னா 2 குழந்தைங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு குழந்தை சொல்லுது, அம்மா நான் 100க்கு 5 மார்க்குன்னு. இன்னொரு பாப்பா சொல்லுது, அம்மா நான் 100க்கு 6 மார்க்குன்னு. அம்மா நம்ம 100க்கு 100 மார்க்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் 5 மார்க்கு 4 மார்க்குன்னு 70 ஆண்டு காலமாக அடித்துக் கொண்டு தமிழகத்தை ஒரு ஊழல் மாநிலமாக மாற்றி, இன்னைக்கு இந்தியா முழுவதும் வளர்ச்சி இருந்தாலும் கூட தமிழகத்திலே அந்த வளர்ச்சி இல்லை. அது மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் முடக்கி போட வேண்டும், எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எப்படி அனுமதிப்போம்? அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முடிவு அம்மா எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். ஸ்ரீரங்கத்தில் 100வது தொகுதியில் சொன்னோம், நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. ஆனா கோயிலுக்கு வெளியே கடவுளை நம்புவோன் முட்டாள் என்கின்ற வாசகத்திற்கு நாங்கள் எதிரி. அது கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது. அந்த வாசகத்தை பொது இடத்துல வைக்கலாம். நாங்க வைக்கும் அதை எடுக்கிறோம் என்று சொல்லவில்லை, பொது இடத்திலே வைக்கின்றோம். உங்க தலைவர் பிடிச்சிருக்கா போய் மாலை போட்டுங்க. ஆனால் கோவிலை ஒட்டி கடவுளை நம்பி உள்ளே செல்லக்கூடியவர்கள் அதை பார்த்து செல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஸ்ரீரங்கத்தில் சொன்னாங்க ஐயா, இந்த யாத்திரையில ஒரு இடத்துலயும் நம்ம கட்சியை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு குடியாத்தத்திலே சொல்லி இருக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5 மொழிகளை கொண்டு வருவோம். இங்கு பிடிச்சதை படிங்க, பிடிச்சதை படிங்க, குழந்தைகள் எல்லாம் படிக்கட்டும். 5 மொழிகளுக்கான ஆசிரியர் ரெக்ரூட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்து 5 மொழிகள் எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணி படிங்கம்மா. அதை குடியாத்தத்தில் அறிவித்திருக்கின்றோம். நீ என்ன மும்மொழி கல்வி அளிக்கிறது? நாங்கள் 5 மொழியை கொண்டு வருகின்றோம். எப்படி எதிர்க்கணும் பார்க்கலாம். பிடிச்சு 2 மொழி கட்டாயம், தமிழும் ஆங்கிலமும் கட்டாயம். 3, 4, 5 பிடிச்சதை படிங்க. அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துறோம். ஒரு குழந்தையை செலக்ட் பண்ணட்டும், டிராப் டவுன் பாக்ஸ் இருக்கும், என்ன வேணும் செலக்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய அந்த கிளாஸ்ல தனியா கூட்டிட்டு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசனுடைய கடமை. 80வது தொகுதியிலே சொன்னோம், டாஸ்மாக் கடைகளை 3 ஆண்டுகளிலே மூடுவோம். ஐயா முதல் நாள்ல மூடுவாங்க தெரியுங்க, அதெல்லாம் போய் முதல் நாள்ல மூடுனீங்கன்னா குடிக்கு அடிமையானவங்களை எங்கேங்க ஐயா போவாங்க? அவங்கள ரோட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் டாஸ்மாக் நீங்கள் மூட வேண்டும் என்றால் மறுவாழ்வு மையத்தை ஆரம்பித்து தான் மூட முடியுங்க ஐயா. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. மறுவாழ்வு மையத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல 3லே 1 பங்கு கடையை மூடணும், 2 பங்கு கடை இருக்கணும். 2வது வருஷம் 3லே 2 பங்கு கடையை மூடணும். 3வது வருஷத்திலே 3லே 3 பங்கு கடையை மூடணும். மறுவாழ்வு மையத்தில் கொஞ்சம் கொஞ்சமா